ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கும் லக்னோவுக்கும் மேட்ச் நடக்கிறதுல வந்து பிச் ரிப்போர்ட்டு, வென்யூ ஸ்டாட்ஸு, விக்கெட்ஸ் எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு, ஹெட் டு ஹெட்டில் வந்து ரீசெண்டாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, பிளேயருடைய ஸ்டாட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயருடைய பாசிபிள் லைனப் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் நம்பர் 4 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நடக்குது. இங்கே இதில் வந்து நாளைக்கு வந்து 3:30, அதாவது 3:30 மார்ச் 24 நடக்குது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணோம். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பவுலருக்கு சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ சேசிங் கொஞ்சம் இங்கே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின் பண்ணதை விட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட் பண்ணி வின் பண்ணவங்க வந்து இங்கே அதிகமாக பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலராக இருந்தாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஸ்பின்னுக்கு வந்து விக்கெட் எடுக்கிற பட்சத்தில், எந்த டியூ இல்லாத நேரத்தில் விக்கெட் இருக்கிற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் லாஸ் ஆவாங்க. இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இங்கே மேக்ஸிமம் வின் ஆயிடுவாங்க ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கிற வென்யூ ஸ்டாட்ஸில் வந்து 53 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பிடிச்சவங்க 18, செகண்ட் பேட் பிடிச்சவங்களும் 35. சேசிங் கொஞ்சம் இங்கே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 150 16 டைம்ஸும், 150 to 169 20 டைம்ஸும், 170 to 189 9 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் 190 8 டைம்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 to 170 வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஹை ஸ்கோர் வந்து 214 பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59 பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டிங் அண்ட் பவுலினுக்கும் இது மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும். இங்கே ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா, ஸ்பின்னருக்கு வந்து 25 விக்கெட்ஸும், ஃபாஸ்ட் பவுலருக்கு 16 விக்கெட்டும் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக தான் விக்கெட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் 17 விக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க பவுலிங் பண்ணுறப்போ ஸ்பின் வந்து ஒர்க் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியாகிற பட்சத்தில் தான் சேசின் வந்து ஈஸி ஆயிடுது. இப்போ சப்போஸ் வந்து ராஜஸ்தான் வந்து செகண்ட் பவுலிங் போட வராங்க அப்படின்னா, அவங்க டீமில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. அஸ்வின் இருக்கிறாங்க, சகால் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடுவாங்க, டீமை ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு வேளை இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து செகண்ட் பவுலிங் போட வராங்கன்னா, குர்னால் பாண்டியா, அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் தான் இருக்கிறாங்க. ரவி பிஷ்னாய் வந்து விக்கெட் எடுக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க வின் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து 3 மேட்சஸ் இங்கே இவங்க ரெண்டு பேரும் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 2 மேட்சஸ் வந்து ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. 1 மேட்சஸ் தான் வந்து லக்னோ வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க விளையாண்டதில். ராஜஸ்தான் ஒரு மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு மெயின் காரணம் என்னன்னா, இவங்க வந்து பேட்டிங் அந்த பிச்சு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் இவங்க டீமில் உள்ள கேஎல் ராகுல், அப்புறம் டிகாக்கு, மேயர்ஸு, ஸ்டாயினஸு, நிக்லஸ் பூரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேட்ஸ்மேன்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்க சேசிங் வர்ற பட்சத்தில் ஈஸியாக சேஸ் பண்ணிடுறாங்க. சப்போஸ் டிஃபெண்ட் பண்ணி இவங்க பவுலிங் பண்ணாங்கன்னா மேபி இவங்க இந்த மேட்ச் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் போகும். ஏன்னா ரெண்டு பேர் டீமோடைய இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த மேட்ச்ல வந்து பேட்டிங்ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க அதிகமாக வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலோட பாசிபிள் 11 பார்க்கலாம். ஜோஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சனு, ரியான் பராங்கு, ஹிட்மயரு, துருவ் ஜுவல், ரவி அஸ்வின், அப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு, அப்புறம் ஆவேஷ் கான், யுவேந்திர சகால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் சென். இந்த இதில் இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா சில பேட்ஸ்மேன்கள் இல்லை பவுலர்கள் வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதில் லைனப்பில் 1 or 2 சேஞ்சஸ் மேபி இருக்கலாம். இப்போ இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், படிக்கல், நிக்லஸ் பூரான், மார்க்கஸ் ஸ்டாயினஸ், ஆயுஷ் தோனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா, சிவம் ரவி, அப்புறம் ரவி பிஷ்னாய், செமார் ஜோசப், அமித் மிஸ்ரா. இவங்க டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இதில் தான் இருக்கிறாங்க. டாப் ஆர்டர் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துட்டா ஃபினிஷிங் இதில் வந்து நல்லாவே பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வந்து 1 or 2 வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. மேபி இவங்க மேயர்ஸ் வந்து இவங்க இதில் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட வரலாம். அவங்க வந்து டபுள் ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த இடத்துலனாலும் அவங்கள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் இவங்க கூட ஹெட் டு ஹெட்ல வந்து ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்ல ஹை பெர்சன்டேஜ்ல இருக்கிறாரு. நம்ம டீம் மேக்கிங் வீடியோல அதை பத்தி தெளிவாக பார்க்கலாம். ஸோ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ்களும் இந்த மேட்ச்ல நிறைய இருக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து இந்த இதில் வந்து வென்யூவில் வந்து 649 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் அதுக்கு அடுத்து வர்றதுல வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் இல்லைன்னா பட்லர் இந்த 2 பேரில் வந்து எடுத்துட்டு கூட போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக், ஹிட்மயர், துரோஜ் ஜுரல். இதில் வந்து ஹிட்மயர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கெட்டுக்கட்டில் வந்து ஒரு 61 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இவங்க இந்த டீமோட வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பட்சத்தில் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க 75, 116லாம். ஸோ ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இவர் வந்து மேக்ஸிமம் லோ பர்சன்டேஜில் இருப்பார். ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ தோக்குது, அவங்க டீம் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாகுதுன்னா இவங்கள உள்ள லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நிறைய உள்ள வருவாங்க. அதில் இவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஜுரல் அவரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான். ட்ரெண்ட் போல்ட் வந்து நல்ல ஒரு பவுலர் தான், ஆனால் கொஞ்சம் ரீசன்ட் ஃபார்மாக கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ரவிச்சந்திர அஸ்வின், ஆவேஷ் கானை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆவேஷ் கான் கொஞ்சம் லோ பர்சன்டேஜில் இருந்தால் அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவிச்சந்திர அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவருக்கு 2 டபுள் ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார், அதே மாதிரி பவுலிங்கும் விக்கெட் எடுத்துருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சகால், குல்தீப் சென். சகால் வந்து எப்படின்னா மேக்ஸிமம் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்கு. 4 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட்னு வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்டுக்கு மேலே எடுத்துருக்காங்க. ஆனால் சகால் எப்படின்னா எடுத்தா 4 விக்கெட் 3 விக்கெட் 5 விக்கெட்னு எடுத்து சிவிசி அளவுக்கு வருவாங்க, இல்லைன்னா 1 விக்கெட்டோட இதாயிருவாங்க. ஸோ அஸ்வின், சகால் ஸ்பின் சப்போர்ட் பண்ற பட்சத்தில் அவங்க உள்ள பிளே பண்ணலாம். ஸ்பின்னுக்கு வந்து இந்த இப்போ ஒரு கம்மியான ஒரு 4 மேட்சஸ்ல நம்ம விக்கெட் இது கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ மேபி இந்த டீம்ல இருந்து ஒரு ஸ்பின்னரும் அந்த டீம்ல பிஷ்னாய் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 ஸ்பின்னரும் பார்த்து யார் வந்து லோ பெர்சன்டேஜில் செகண்ட் இன்னிங்ஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கலாம். அதை நம்ம டீம் மேக்கிங் வீடியோல அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ல கேஎல் ராகுல் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அருமையா வச்சிருக்காரு. அதே மாதிரி வென்யூ ரெக்கார்டும் அருமையா வச்சிருக்காரு. இவர் மஸ்ட் பிக்ல தான் இருப்பாங்க. டிகாக் வந்து இந்த வென்யூல வந்து அருமையா விளையாண்டுருக்காரு. ஸோ டிகாக் வந்து மஸ்ட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 61, 50, 151, 121, 145 இவரெல்லாம் வந்து மேக்ஸிமம் லோ பெர்சன்டேஜ்ல தான் இருப்பாரு. ஒருவேளை டாப் ஆர்டர் ஃபெயிலியர் பட்சத்துல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கூட நம்மளுடைய ரேங்கை வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ இந்த இதுல வந்து ஒரு 2 பேர் இல்லைன்னா 3 பேர் கூட நம்ம எடுத்துட்டு போகலாம் கிராண்ட் லீக்கு ரிஸ்கா. பாத்தீங்கன்னா நிக்லஸ் பூரான், மார்க்கஸ் ஸ்டைனஸ், ஆயிஷ் பதானி. இந்த நிக்லஸ் பூரான் பாத்தீங்கன்னா அவர் பேட்டினுக்கு வந்து நல்ல ஒரு அக்ரெசிவா விளையாடுவாரு. அவருக்கு அந்த பேட்டிங் பிச்சானது கிடைக்கிற பட்சத்துல நல்லாவே அருமையா பிளே பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வென்யூல வந்து 41 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. மார்க்கஸ் ஸ்டைனஸ்க்கு வந்து டபுள் ஆப்ஷன் உண்டு, பவுலிங்கும் போடுவாரு, பேட்டிங்கும் பிடிப்பாரு. ஸோ இவரை வந்து நம்ம வந்து ஒரு மஸ்ட் பிக்ல எடுக்கலாம். ஸ்மால் லீக்குக்கு, மினி லீக்குக்கு, அந்த மாதிரி இதுக்கு வந்து இவரை வந்து நம்ம மஸ்ட் லீக்ல எடுத்துடலாம். ஆயுஷ் பதானி வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். இப்போ லக்னோ வந்து டாப் ஆர்டர்லாம் ஃபெயிலியர் ஆயிரும், அவங்க பவர் ராஜஸ்தான் வந்து மடக்குவாங்க அப்படி நினைக்கிற பட்சத்தில் இந்த ஆயுஷ் பதானி இதுக்கு முன்னாடி உள்ள பிளேயர்ஸு லோ பர்சன்ட் பிளேயர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட ரேங்கை கூட்டி விடுவாங்க. பாத்தீங்கன்னா குர்னால் பாண்டியா இந்த வென்யூல வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு 116 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 49, 45 அப்படின்ட்டு பேட்டிங்லேயும் வந்துடுறாரு. மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துடலாம். பேட்டிங்ல வந்து ஒரு 22, 25 ரன்ஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவமவி வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. இவர் லோ பர்சன்ட்ல இருக்கிற பட்சத்தில் எடுக்கலாம். ரவி பிஷ்னாய் வந்து ஒரு முக்கியமான ட்ரம்பிக்கு. இவர் வந்து நல்ல பவுலிங் போடுற பட்சத்தில் லக்னோ வந்து ஈஸியாக வின் ஆவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்னு எடுத்துருவாரு. ட்ரீம் டீமுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரெடிட்ல வராரு, எந்த பெர்சன்டேஜ்ல வராருங்கிறத வந்து நம்ம டீம் மேக்கிங் வீடியோல இன்னும் பார்த்து அவரை நம்ம எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஷமார் ஜோசப், இவர் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் 5 விக்கெட் 2 விக்கெட்லாம் எடுத்திருக்கிறாரு. இந்த இதுல எப்படி பவுல் பண்றாருங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் லோ பெர்சன்டேஜ்ல இருந்தா கண்டிப்பா எடுங்க. அமித் மிஸ்ரா இல்லைன்னா ரவி பிஷ்னாய் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களை நம்ம எடுத்துட்டாலே போதும். ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா சப்போர்ட் பண்ற பட்சத்துல நம்ம வந்து 2 ஸ்பின்னர் எடுக்கிறதே ஒரு டீம்ல வந்து பெரிய அதுக்கு போதும். வெட்டுவீட்ல பாத்தீங்கன்னா 2022ல 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அது 15 May 2022. அதுல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல வந்து ரீசெண்ட் மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 2 மேட்ச் இந்த இதில் வின் பண்ணியிருக்காங்க. இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிட்மேயர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ரவிச்சந்திர அஸ்வின் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தீபக் கூட அந்த டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் கேஎல் ராகுல் சில மேட்ச் ப்ளே பண்ணாமல் இருந்தார், அது ஒரு காரணமாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் இன்னொரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 0 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. டிகாக் 39 ரன் அடிச்சிருக்காங்க. ஹோல்டர் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த தீபக் கூட வந்து இந்த இதில் இருந்தால் லோ பிக்கில் இருந்தால் நம்ம அவரை எடுக்கலாம். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க டீமில் வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. அந்த படிக்கலுங்கிறவங்க வந்து 30+ ரன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லோ பிக்கில் வர்ற பட்சத்தில் அவங்கள நம்ம மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். சகால் வந்து 1 விக்கெட் இந்த இதில் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி காரணத்தினால தான் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் ஆகும். ஸோ அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இந்த இதுக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுமா, செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்க்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு லெக் ஸ்பின்னரு. ஸோ அவரை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அந்த டீம் வந்து நிறைய மேட்ச் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான். இந்த மாதிரி டீம் நம்ம ஸ்மால் லீக்குக்கு வந்து எட்டு போகலாம். ஆனால் கிராண்ட் லீக்குக்கு இந்த மாதிரி எட்டு போனால் வந்து வின் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எல்லா டாப் பிளேயர்ஸையும் மட்டும் எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். அதனால ஸ்மால் லீக்குக்கு ஒரு 2 or 3 பிளேயர்ஸ் வந்து பிலோவில் எடுத்துட்டு போனால் போதும். 40 above ஒரு 2 to 3 பிளேயர்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் பெரிய பிளேயர்ஸ் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் கிராண்ட் லீக்குக்கு இதே மாதிரி போனால் நம்ம கண்டிப்பாக தோற்று தான் போவோம். சில மேட்சுகள் சில பிளேயர்ஸுகளை வந்து ரிஸ்காக எடுக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வின் ஆகி டாப்பான பொசிஷனுக்கு போக முடியும். மேலும் டீம் மேக்கிங் வீடியோ அடுத்து நம்ம பண்ணுவோம். அதில் வந்து எந்த பிளேயர்ஸ் வருவாங்க, எந்த கிரெடிட்ஸ் லீவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.